லெஜெண்ட் லீடர் லெஜெண்ட் லீடர் லெஜெண்ட் லீடர் லெஜெண்ட் அடுத்தது தலைவி சவுந்தர அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நமது சோஃபி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் உடனே வாங்க. அடுத்தது எஸ்தர் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். லட்சுமி அவர்களை வருக வரவேற்கிறோம். கவிதா மகன் இப்ப கொடுக்கறது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் மகளிர் தலைவிக்கு தான் முதல்ல கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கு முடிஞ்ச பிறகுதான் மற்றவங்களுக்கு கார்டு கொடுக்கப்படும். ஐயா சரவணன் சார்களுடைய ரசிகர் நற்பணி மன்றத்தின் மூலமாக இவ்வளவு கூட்டம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இப்படி ஒரு கூட்டம் வந்து பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூ கொடுத்தேன். அதாவது லெஜெண்ட் சரவணா ஐயா அவர்கள் வந்து ஒரு சிவபெருமான்னா அந்த ரசிகர் மன்ற தலைவர் முத்துதுரை அவர்கள் வந்து ஒரு கண்ணப்ப நாயனார். அதாவது சிவபெருமானுக்கு ஒரு தடவை கண்ணுல இருந்து ரத்தமா வருது. அப்போ கண்ணப்ப நாயனார் பார்த்தாரு, ஐயோ நம்ம உயிரா நினைச்சுக்கிட்டு இருக்கிற அவர் கண்ணுல இருந்து ரத்தம் வருதுன்னு சொல்லி தான் கண்ணை அப்படி புடுங்கி அந்த சிவபெருமானுக்கு வச்சு அப்பாடா அவருக்கு கண் பார்வை தெரியுது அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிற டைம்ல இன்னொரு கண்ணில் இருந்து ரத்தம் வருது. உடனே அவர் என்ன பண்ணாரு, தன் காலால் அந்த அடைச்சு வச்சுட்டு அந்த கண்ணை தூண்டி இன்னொரு கண்ணை வைக்க போகும்போது சிவபெருமான் சொன்னாரு, நிறுத்துப்பா சொல்லி அவருக்கு இது பண்ணாரு. அந்த மாதிரி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் இன்னைக்கு முத்துதுரை அவர்கள் லெஜெண்ட் சரவணா ஐயார் கூட இன்னைக்கு வந்து இருக்கிற பணி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர் இந்த கூட்டம் அத்தனையும் லெஜெண்ட் சரவணா ஐயர்களுக்காக வேண்டி வந்த கூட்டம், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வந்த கூட்டம். கொஞ்சம் முன்னாடி நாங்கள் சொன்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் தமிழ்நாட்டு பாடல் நூலில் வீரபாண்டிய கட்டபொம்மன், காமராஜருடைய வாழ்க்கை வரலாறு, பாரதியார் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்கள், சுதந்திர போராட்ட ஒவ்வொரு தியாகிகள், இப்படி ஒவ்வொரு பேர் வர்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் நம்ம லெஜெண்ட் சரவணன் அண்ணர்களுடைய வரலாறு பாடமாக அமையும். இது சத்தியம். மேலும் இவருடைய புகழ் மேலும் உலக லெவலுக்கு அடைய வேண்டும். என்னுடைய வாழ்த்துக்கள். ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய். அந்த வகையில் எங்களுடைய அகில இந்திய ரசிகர் மன்றத்தினுடைய லெஜெண்ட் சரவணனுடைய ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர், வழக்கறிஞர் தலைவர் அண்ணன் லெஜெண்ட் சரவணன் ரசிகர் நற்பணி மன்ற சார்பாக இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அகில இந்திய லெஜெண்ட் சரவணனுடைய ரசிகர் மன்றத்தின் மாநில தலைவர் டி முத்துதுரை அவர்களுக்கும், மாநில மகளிரணி தலைவி திருமதி அமுதா அவர்களுக்கும் மற்றும் அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அகில இந்திய லெஜெண்ட் சரவணன் ரசிகர் மன்றம்னு இது கிடையாது, நற்பணி மன்றம். அதாவது நல்ல பணிகளை செய்யக்கூடியதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு மன்றம். நற்பணி, நல்ல பணிகள். அதன் அடிப்படையில் இன்னைக்கு இது அதாவது இதை வந்து நாங்கள் ஒவ்வொரு அணியாக நீங்கள் வந்து ஆளை கூட்டுவாங்க, ஆட்களை சேர்த்து கூட்டுவாங்க, நாங்கள் வண்டி ஏற்பாடு பண்ணி தரோம், அதை தரோம், இதை தரோம் நாங்கள் சொன்னதே கிடையாது. இது வந்து அவங்கவங்களாகவே இந்த லெஜெண்ட் சரவணன் அண்ணாச்சினுடைய அதாவது அவருக்கு ஒரு தனி நற்பண்பு இருக்கு. அந்த பண்பு இன்னைக்கு இத்தனை பேரையும் ஒன்றா இணைச்சி இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி இன்னும் வந்துக்கிட்டே இருக்காங்க. கூட்டங்கள் ஒவ்வொரு மீட்டிங்கும் போன வரைக்கும் மீட்டிங் கிட்டத்தட்ட 1000 பேருக்கு மேலே தாண்டிட்டு, இந்த இடமே காணாத அளவுக்கு அலைக்கடலான இருந்தது இதுக்கு முன்னாடி உள்ள கூட்டம்.
அந்த மாதிரி கூட்டங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ரசிகர் மன்றம் வந்து ஒரு நற்பணிகளை செய்யணும். இதில் பல்வேறு அணிகள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மருத்துவர் அணி, வழக்கறிஞர் அணி, ஐடி அணி, வர்த்தக அணி, இப்படி மகளிர் அணி, எல்லா அணிகளும் அதற்கென்று ஒரு தலைவர், தலைவி, துணைத் தலைவர்கள் எல்லாம் போட்டு அந்தந்த லெவல் கரெக்டாக வந்து போய்கிட்டு இருக்குது. நீங்களும் வந்து இப்போ எல்லாரும் வந்து இதில் வந்து இணைஞ்சு வந்தது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. மேற்கொண்டு இந்த மன்றம் இதில் வந்து ஜாதி மத எந்த விதமான வேறுபாடுமின்றி அனைத்தும் மக்களும் ஒரே மக்கள் என்று நாங்கள் அனைவரையும் ஒன்றாக இணைத்து செயல்பட்டு கொண்டு வருகிறோம். அதாவது இப்போ இந்த கூட்டங்கள் வந்து இப்போ வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்கவுங்க இருக்கையில் கொஞ்சம் வந்து அமரும்படியும் மேற்கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு எல்லாரும் வந்து உட்காந்துருங்க. சரி, இப்போ வந்து அடுத்தது மகளிர் அணி தலைவி ஏதோ பேச வராங்க. நான் வந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் பரிந்துரையின்படி அகில இந்திய லெஜண்ட் சரவணன் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் முத்துத்துறை மாநில தலைவரின் தலைமையில் மன்றம் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி சிறப்பாக ஆரம்பித்தோம். இந்த மன்றத்தின் நோக்கம் வந்து சாரு ஏற்கனவே நலத்திட்ட உதவிகள், பெண்களுக்கு படிப்பு உதவிகள், மாணவிகளுக்கு எல்லா உதவிகளும் செய்து சார் வந்து சிறந்த மாமனிதராக ஏற்கனவே தமிழகத்தில் உருவாகி இருக்காங்க. இப்போது நாங்கள் வந்து இந்த ரசிகர் மன்றம் சார்பாக இதுவரை 50 லட்சம் உறுப்பினர்கள் சேர்த்துருக்கோம். இது வந்து கடந்த 2 வருடத்தில் இத்தனை ரசிகர் மன்றத்தை நாங்கள் சேர்த்துருக்கோம். இதுபோல் வருங்காலத்தில் இப்போ உள்ள நெட்வொர்க் மூலம் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இது மூலம் உறுப்பினர் இன்னும் நம்ம மென்மேலும் சிறப்படைய அடைக்கலாம். ரியல் ஹீரோ லெஜண்ட் சரவணன் அவர்கள் வருங்காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மன்றத்துக்கு மென்மேலும் உதவி செய்து இதன் மூலம் நற்பணிகள் செய்கிறதுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ இது மூலம் நம்ம ஸ்கேன் பண்ணி மன்றத்தில் இணையலாம். இதுபோல் ஒவ்வொரு ஆளும் உறுப்பினர் கார்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நலத்திட்டங்கள் தான் சாருடைய மெயின். இது அவர் எப்படி மிக பிரம்மாண்டமான தொழில்துறையில் வளர்ந்தாங்களோ அதுக்கு அவங்க சினிமா துறையில் வளர்ந்துருக்காங்க. இதை நோக்கி எங்கள் பயணம் சிறப்பாக நடைபெறும். எங்களுக்கு தேவை உறுப்பினர்கள் அதிகம் சேர்த்து சாருடைய மக்கள் பணி இன்னும் பல மடங்கு செய்ய நாங்கள் பல்வேறு அணிகளாக நாங்கள் திகழ்ந்து கிராமம், நகரம், மாநகரத்தில் நாங்கள் சிறப்பாக செயல்படுவோம் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். குறைந்தது 300 பேரை கூட்டு வந்திருக்காங்க. அவங்க வந்து இதுக்கு முன்னாடி கருத்துமா ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் இணைஞ்சிருந்தாங்க. இப்போ முத நம்ம லெஜண்ட் சார்பாக நம்ம மன்றத்தில் இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. மேடம் பேச. இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் மதிய வணக்கம். இன்று லெஜண்ட் அண்ணாச்சி அவர்களை பார்க்கறதுக்காக நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். மணலி புதுநகர்ல இருந்து நாங்க 100 மகளிரோட வந்திருக்கோம். இங்க வந்து நாங்க வரும்போது ஏதோ ஒரு இதுலதான் வந்தோம். சரி, லெஜண்ட் அண்ணாச்சி பார்க்க போறோம், ரசிகர் மன்றத்துல சேர போறோன்னு. ஆனா இங்க வந்துட்டப்பதான் தெரிஞ்சு நம்ம தலைவருடைய அவ்வளவு ஒரு சேவைகள், ஒரு எவ்வளவு மகளிருக்கு உதவிகள் செஞ்சிட்டு இருக்காங்க. எவ்வளவு சொல்லவே முடியல. நானே ஒரு வியந்து நின்றுட்டு இருக்கோம். இப்படி நடந்துட்டு இருக்கா, நம்ம தலைவர் பண்ணிட்டு இருக்காங்களா, இதனால இது வெளியே தெரியலையேன்னு ஒரு இது ஆதங்கத்து தான் இருக்கும். லேட்டா வந்துட்டோமோ அப்படின்னு தோணுது. நாங்க இப்ப எல்லாரும் 100 பேர் தான் வந்திருக்கோம். இன்னைக்கு நாங்க தலைவரை பார்க்க வந்திருக்கோம், ரசிகர் மன்றத்தில் சேர வந்திருக்கோம். இது இன்னும் பல லட்சங்களாக கூடும் என்றதுல நாங்க நிச்சயமாக சொல்லுவோம். தலைவர் வந்து
எனக்கு தெரியாது. இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டிருக்கேனான்னு தெரியல. ஆனா முத நம்ம தலைவர் வந்து லெஜண்ட் அண்ணாச்சி வந்து மகளிர் சேர்த்திருக்காங்க. அது எதுக்குன்னா மகளிர் நினைச்சா எதையும் சாதிக்கலாம் அப்படின்னு தலைவர் நினைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம மகளிர் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தோம்னா இந்தியா ஃபுல்லா இல்ல உலக நாடு ஃபுல்லா எல்லா மகளிரை சேர்த்து ஒரு பெரிய மாற்றத்தை எல்லாரும் பார்த்து வியக்கிற அளவுக்கு ஒரு நம்ம தலைவரை எங்கேயோ கொண்டு நம்ம வைக்கணும். நம்ம மகளிர் நினைச்சா அந்த சாதனை செஞ்சு காமிக்கலாம். நம்ம செய்வோம், செய்யறதுக்கு தான் வந்திருக்கோம், செய்வோம், பாருங்கள். நன்றி. அடுத்தது